வெல்கம் பேக் டு மை சேனல் A2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம்ஸ் தான் பார்க்குறோம். 11th சம் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 10 சம்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கம் டேக்ஸ் சாப்டரில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 11th சம் பார்க்குறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஆன்சருக்கு போகலாம். மிஸ்டர் VA, a foreign citizen not being a person of an Indian origin, leaves India for the first time in last 22 years on November 20, 2021. During the calendar year 2022, he comes to India on September 1 for a period of 30 days. During the calendar year 2023, he does not visit India but comes to India on January 16, 2024. Determine the residential status of Mr. V for the assessment year 2024 to 2025. Mr. V இவர் வந்துட்டு ஃபாரின் சிட்டிசன், சரியா? இந்தியாவுக்கே லீவ்ஸ் இந்தியா ஃபார் தி ஃபஸ்ட் டைம் 22 வருஷம் இந்தியாவில் இருந்துட்டு நவம்பர் 2021 தான் லெஃப்ட் ஆகிறாங்க. 2022 வந்துட்டு வெறும் 30 டேஸ் தான் இருக்காங்க. 2023 இந்தியாவிலே அவங்க இல்லை. he does not visit India at all. அப்புறம் 2024 ஜான்வரி மந்த் வராங்க. ஓகே, இவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, பேஜ் நம்பர். ஃபஸ்ட் நம்ம யாரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்க போகிறோம்? மிஸ்டர் வியோடது. ஓகேவா? எடுத்தோடனையும் நம்ம இந்த சம் பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் எழுதணும். அசஸ்மெண்ட் இயர் நம்மளுக்கு என்னது? 2024 to 2025. ஓகே, ப்ரீவியஸ் இயர் என்னது? 2023 to 2024. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடணும். இந்தியாவில் 22 வருஷம் இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இந்தியா விட்டு 2021 தான் லெஃப்ட் ஆனாங்கன்னு சொல்லி 2011-2021. ஓகே, 22 இயர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இந்த டேட்டுமே நீங்கள் எழுதணும். இதை நீங்கள் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டீங்க. நீங்கள் அடிக்கடி புக்கை ரெஃபர் பண்ண வேணாம், கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ண வேணாம். நீங்கள் எடுத்தோன்னே எக்ஸாமில் என்ன பண்ணுறீங்க? அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் எழுதுனதுக்கப்புறமா என்னென்ன டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடணும். ஒரு வாட்டியும் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு டேட் மாறினாலும் சம் மாறிடும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 2011-2021 லெஃப்ட் ஆகிறாங்க. லெஃப்ட் ஆகிட்டு 2022 வராங்க. வந்துட்டு வெறும் 30 டேஸ் தான் இந்தியாவில் இருக்காங்க. ஓகே, 2023 நாட் இன் இந்தியா. அப்புறம் 2024 ஜான்வரி வராங்க. 16/1/2024 வராங்க. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்ஸ். நம்ம எப்போதும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுவோம்? 2023 to 2024 ப்ரீவியஸ் இயருக்கு தான் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? சில பேர் என்ன கேட்குறீங்க கமெண்ட்ஸில், மேம் இந்த சம்மில் வந்துட்டு லெஃப்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணுறீங்க, அடுத்த சம்மில் வந்துட்டு ரிட்டர்ன் வச்சு கால்குலேட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு எதுக்கு எதுக்கு எடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறீங்க. கன்ஃபியூஷனே வேணாம். ப்ரீவியஸ் இயருக்கு மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இத்தனை டேட்ஸ் கொடுத்துருக்காங்களா, நம்ம இந்த 2024 வச்சு தான் நம்ம வந்துட்டு கால்குலேஷன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயருக்கு மட்டும்தான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2023 24 ஏதாவது டேட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னா அந்த டேட் வச்சு தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 2023 இந்தியாவில் கிடையாது. ஹி டஸ் நாட் விசிட் இன் இந்தியா. ஸோ 2023 வந்துட்டு ஃபுல்லாக 0 வந்துடும். 2024 என்ன? 16 ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. ஸோ கேம் ரிட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். ரிட்டர்ன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டேட் கொடுத்துருந்தா நான் சொன்ன மாதிரி அந்த ஜான்வரி மந்தில் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு 31 டேஸ். ஓகே, 31 டேஸில் 16 ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. 16 ரிட்டர்ன்னா ரிட்டர்ன் டேட்ஸ் கொடுத்துருந்தா அதுக்கு முந்தின டேட்டோட நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ 16 ரிட்டர்ன்டுனா நம்மளுக்கு வந்துட்டு 31 - 15. ஓகே, மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் 16 டேஸ் தான் ஜான்வரிக்கு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட்டுன்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருந்தா அந்த டேட்டை நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். ரிட்டர்ன்னு சொல்லி இல்லாட்டி கேம்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருந்தா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் மந்த், அந்த மந்த் ஜான்வரி மந்தில் இப்போ 31 டேஸ், இப்போ ஃபெப்ரவரி மந்த்னா 29 டேஸோட நீங்கள் மைனஸ் பண்ணணும். பிஃபோர் தி டேட்
16னா 15ஓட மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 16 டேஸ் வந்துடும். ஸோ ஜான்வரியில் 16, ஃபெப்ரவரி வந்துட்டு 2024னால நம்மளுக்கு லீப் இயர் 29 டேஸ், மார்ச் 31 டேஸ். ஸோ 16 + 29 + 31 டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு 76 டேஸ். ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு நம்மளுக்கு 76 டேஸ் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்தோன்னே அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் எழுதுனதுக்கப்புறம் கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்ஸ்லாம் எழுதிட்டு 2023-24 இருக்கிறத மட்டும் வச்சு நீங்கள் ப்ரீவியஸ் இயருக்கு கேல்குலேட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சிடணும். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டெப். இந்த ஸ்டெப்க்கு அப்புறமா தான் நீங்கள் பேசிக் கண்டிஷன்ஸ் போகணும். பேசிக் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு 2 பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன்ஸ் என்னதுன்னா, ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இல்லாட்டி 182 டேஸ்க்கு மேலே இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன். செகண்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் என்னன்னா, ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 4 வருஷத்தில் 365 டேஸ் இல்லாட்டி 365 டேஸ்க்கு மேலே இருக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ்க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? இதுதான் செகண்ட் பேசிக் கண்டிஷன்ஸ். ஓகே, பேசிக் கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாவே போதும், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் என்னது, 182 டேஸ் இல்லாட்டி 182 டேஸ் more than the 182 days in the previous year. நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் வெறும் 76 டேஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் செக் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் ஃபோர் ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர்னால் ப்ரீவியஸ் இயருக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயர். ஓகே, அப்புறம் 60 டேஸ் ஆர் மோர் இன் ப்ரீவியஸ் இயர். இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கு 365 டேஸ் இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் என்னது, 2023 to 2024 நம்ம வந்துட்டு வெறும் 4 வருஷத்துக்கு மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ 23க்கு முன்னாடி இருக்கிற 4 வருஷம், 22, 21, 20, 19. ஃபஸ்ட்டு இந்த சைடு எழுதிடுங்க, அப்புறம் இப்படி எழுதுங்க. இப்படி எழுதுறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் 23கா, ஸோ 23க்கு முன்னாடி வந்து 22, 21, 20, 19. 24னா 23, 22, 21, 20. ஓகே, இப்படி எழுதிட்டு 4 ப்ரீவியஸ் இயர் எழுதியாச்சா? எழுதிட்டு நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்துட்டு இந்தியாவை விட்டு 2021 தான் லெஃப்ட் ஆகிருக்காங்களா. ஸோ 19 to 20 இந்த வருஷத்தில் அவங்க ஃபுல்லாகவே இருக்காங்க. ஒரு வருஷம் 365 டேஸ். 20 to 21 இந்த வருஷமும் 365 டேஸ் இருக்காங்க. 2021 நவம்பர் 2011 2021 தான் ஃபஸ்ட் டைம் லெஃப்ட்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரலில் 30, மார்ச், ஏப்ரல், மே வந்துட்டு 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31. லெஃப்ட் வந்துட்டு நம்மளுக்கு நவம்பர் 20. ஸோ நவம்பரில் வெறும் 20 டேஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த வருஷத்தில் 2, 3, 4 டேஸ் இருக்காங்க. நம்மளுக்கு 2023 வந்துட்டு வெறும் 30 டேஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம கேல்குலேஷன் பண்ண வேணாம், டேரெக்டாக நீங்கள் 13 எழுதிடலாம். ஸோ 30 இந்த வருஷத்தோட 30 டேஸ், 2, 3, 4 டேஸ், 365 டேஸ், 365 டேஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 994 டேஸ் வருது. ஸோ சின்ஸ் மிஸ்டர் வி ஸ்டேட் ஃபார் 994 டேஸ், தட் இஸ் more than the 365 days in 4 preceding previous year and 60 days in previous year. நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் இவங்க 76 டேஸ் இருக்காங்களா, அப்போ 60 டேஸ்க்கு மேலே இருக்காங்க தானே. ஸோ 4 ப்ரிசிடிங் இயர்ஸில் 365 டேஸ்க்கு மேலேயும் இருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ்க்கும் மேலே இருக்காங்க. ஸோ செகண்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஹீ சாட்டிஸ்ஃபைஸ் தி செகண்ட் பேசிக் கண்டிஷன்ஸ், தேர்ஃபோர் ஹீ இஸ் அ ரெசிடென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுவோம். ஓகே, அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் நான் ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன். பட் நீங்கள் இப்படி எழுதக்கூடாது, இதை பார்த்து நீங்கள் எக்ஸாமில் இப்படி எழுதக்கூடாது. நான் அகெயின் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா மார்க் கன்ஃபார்ம் போட மாட்டாங்க. நீங்கள் ஃபுல்லாக நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி ஹீ ஹேஸ் டு பி இன் இந்தியா ஃபார் 2 out of 10 preceding previous year. He has to be in India for 730 days in 7 preceding previous yearனு நீங்கள் அந்த அடிஷ்னல் கண்டிஷன்ஸோட ஃபுல் ஃபார்முலாவே நீங்கள் எழுதணும். நான் ஷார்ட் ஃபார்மாக 2 out of 10 preceding previous year, 730 days in 7 preceding previous yearனு எழுதியிருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன். ஒரு சம்முக்கும் நான் ஃபுல்லாக எழுத முடியாததுனால தான் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். பட் நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும். ஓகேவா? நம்மளுக்கு இந்தியா விட்டு ஹி லெஃப்ட் ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுத்துட்டு 22 வருஷம் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இதுக்கு எந்த கேல்குலேஷனுமே கிடையாது.
10 வருஷத்தில் ஏதாவது 2 வருஷம் இருந்தாவே போதும்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி 7 வருஷத்தில் 730 டேஸ் இருக்கணும். இவங்க இந்தியாவிலே 22 வருஷம் இருந்துட்டாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு மேலேயே இருக்காங்க, 730 டேஸ்க்கு மேலேயும் இருக்காங்க. 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ சின்ஸ் மிஸ்டர் வி லெஃப்ட் இந்தியா ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இன் லாஸ்ட் 22 years, he stayed more than the 2 years and more than the 730 days. So he is an ordinary resident. பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா அவங்க வந்துட்டு ரெசிடென்ட், அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா இவங்க வந்துட்டு ஆர்டினல் ரெசிடென்ட். 2 கண்டிஷன்ஸுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. ஸோ மிஸ்டர் வி இஸ் அ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா, இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். 12th சம். Mr. Vijay, a foreigner, came to India from Poland for the first time on 1/4/2017. He stayed here continuously for 3 years and went to France 1/4/2020. He, however, returned to India on 1/7/20 and went to Poland on 1/12/2021. He again came back to India 25/1/2024 on a service in India. Find out his residential status for the assessment year 2024 to 2025. நம்மளுக்கு எப்போதும் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவிலேருந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க, ஃபஸ்ட் டைம் இந்தியா விட்டு வெளியே போனாங்கன்னாங்க. பட் இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விஜய் இவங்க வந்துட்டு ஒரு ஃபாரின் சிட்டிசன், இந்தியாவுக்கே ஃபஸ்ட் டைம் வராங்க. கேம் டு இந்தியா ஃப்ரம் போலாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் 2017 தான் வர்றாங்க. ஓகேவா, ஹீ ஸ்டேட் ஹியர் கண்டினியூஸ்லி ஃபார் 3 years. அப்படின்னா 17 வந்தவங்க 18, 19, 20 3 years இந்தியாவில் கண்டினியூவஸாக இருக்காங்க. ஓகே, இருந்துட்டு 2020 வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க, இந்தியா விட்டு லெஃப்ட் ஆகிறாங்க. அப்புறம் திருப்பியும் ரிட்டர்ன்டு 2020 ஏப்ரல் போனவங்க 1/7/20 ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அப்புறம் திருப்பியும் வென்ட் டு தி போலாண்ட் ஆன் 1/12/2021. ஹி அகெயின் கேம் பேக் ஆன் 2024 வந்துட்டு January 25 வராங்க. ஓகே, ஃபைண்ட் அவுட் ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம யாரோட இது கால்குலேட் பண்ண போகிறோம், மிஸ்டர் விஜய். அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் எழுதிடணும். அசஸ்மெண்ட் இயர் நம்மளுக்கு என்னது 2024 to 2025, ப்ரீவியஸ் இயர் 2023 to 2024. அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் ஃபார்மும் அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்னு எழுதணும். இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்லாம் ஏஒய் பிஒய்லாம் எழுதக்கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்ஸ் எழுதிடணும். ஹீ கேம் ஃபஸ்ட் டைம்க்கே லெஃப்ட், ஃபஸ்ட் டைம் இல்லை, இந்தியாவுக்கே ஃபஸ்ட் டைம் வராங்க. கேம் டு இந்தியா ஃபார் தி ஃபஸ்ட் டைம் 2017 வந்துட்டு 1/4/2017 வந்துட்டு ஹி கண்டினியூஸ்லி ஸ்டேட் ஃபார் 3 yearsன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்களா. ஸோ நீங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினை ரெஃபர் பண்ண வேணாம். எக்ஸாம்லேயும் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட். ஸ்டேட் 3 years இன் இந்தியா. அப்புறம் நம்மளுக்கு லெஃப்ட் கேம் எல்லா டேட்ஸும் நம்ம எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறமா நம்ம எந்த வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் இயர் 2023 to 2024 தான் கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் எழுதுறீங்க. ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் எழுதிட்டு நம்மளுக்கு வெறும் 2023 ஏதாவது டேட்ஸ் இருக்கா, இல்லை. 2024 இருக்கா, இருக்குது. 25/1/2024 தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் டு இந்தியா ஆன் 25/1/2024. ஸோ ரிட்டர்ன்னு சொல்லி டேட் வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஜான்வரியில் எத்தனை நாள் இருக்குது, 31. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் 31 டேஸா. 25 அதுக்கு முந்தின டேட் என்னது 24. ஸோ 31 - 24 நம்மளுக்கு 7 days. ஸோ ஜான்வரியில் 7 days தான் அவங்க இந்தியாவில் இருந்திருக்காங்க. ஓகேவா, ஃபெப் வந்துட்டு 29 days, லீப் இயர்னால 28 இல்லாமல் 29, மார்ச் வந்துட்டு 31. ஏன் ஃபுல்லாக நம்ம போடுறோன்னு ஒரு டவுட் வரும். நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் எப்போன்னு கொடுக்கல. ஸோ ஜான்வரியில் வந்தவர் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்தியாவில் தான் இருக்காங்க நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஜான்வரியில் வெறும் 7 days, ஃபெப்ரவரியில் ஃபுல், மார்ச்லேயும் ஃபுல். ஸோ இந்த 3 dates ஆட் பண்ணால் 7, 29, 31 ஆட்ஸ் பண்ணால் 67 days. ஓகேவா, ஸோ ப்ரீவியஸ் இயரில் 67 days இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கேல்குலேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேசிக் கண்டிஷன்ஸ் எழுதுவோம். பேசிக் கண்டிஷன்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் 182 days or more than the 182 days in the previous year. ப்ரீவியஸ் இயரில் 182 days இருக்கா, இல்லை. 182 daysக்கு மேலே இருக்கா, இல்லை. ஸோ ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம செகண்டுக்கு செக் பண்ண போகலாம். 365 days or more than the 365 days in 4 preceding previous year and 60 days or more in the previous year. First
365 டேஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம் 4 ப்ரீசிடிங் ப்ரீவியஸ் இயரில். ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் என்னது 2023 to 2024 தான் நம்மளோட ப்ரீவியஸ் இயர். இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 வருஷம், இந்த 4 வருஷம் என்னது 23 22 21 20 19 24 23 22 21 20 இந்த 4 வருஷத்தில் 365 டேஸ் அல்லாட்டி அதுக்கு மேலே இருக்காங்கன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க, 2019 to 2020 ஒரு ஃபுல் வருஷம் அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க 365 டேஸ். எப்படி நம்ம 365 டேஸ்னு எழுதுகிறோம், கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்களா 2017 வந்தவங்க 3 years he stayed continuously for 3 yearsனால் 2018 19 20 இந்த 3 வருஷமே அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ 2019 to 20 பார்த்தீங்கன்னா 365 டேஸ் டேரெக்டாக நம்ம எழுதிடலாம். 2020 to 2021 கால்குலேஷன் பண்ணணும். He came on 1/7/2020 left on 1/12/2021. ஸோ 2021 நம்மளுக்கு எப்போ வராங்க, ஜூலை 1 வராங்க. ஸோ அந்த மந்த் ஃபுல்லாக ஏப்ரல் மே ஜூன் அவங்க இந்தியாவில் இல்லை. ஸோ 0 0 0 1/7 வந்துட்டாங்க. 1/7/2020 வந்தவங்க 1/12/2021 லெஃப்ட் ஆகிறாங்க. ஸோ ஜூலை 31 ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 30 அக்டோபர் 31 30 டிசம்பரில் வந்துட்டு நம்ம லெஃப்ட் வந்துட்டு 1/12/2021 லெஃப்ட் ஆகிட்டாங்களா. ஸோ டிசம்பரில் நம்ம அந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ 31 31 30 31 31 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 155 டேஸ் வரும். 2021 to 2022 நாட் இன் இந்தியா, 2022லேயும் 2023லேயும் நாட் இன் இந்தியா. ஓகே, ஏன்னா 2021 லெஃப்ட் ஆனவங்க ரிட்டர்ன்டு எப்போ 2024 தான் ரிட்டர்ன் ஆனாங்க. ஸோ 22 23 இந்த 2 வருஷமே அவங்க இந்தியாவில் கிடையாது. ஓகே, நாட் இன் இந்தியா. ஸோ அந்த வருஷத்துக்கு நம்மளுக்கு எந்த கேல்குலேஷன்ஸுமே கிடையாது. ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது, ஈஸி சம் தான். நம்மளுக்கு 22 to 21 வந்துட்டு 2 வருஷத்துலேயும் அவங்க இந்தியாவில் கிடையாதா. ஸோ எந்த கேல்குலேஷனுமே கிடையாது. 2019 to 20 வந்துட்டு அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ ஃபுல் டேஸ் இந்தியாவில் இருக்கனால அந்த ஃபுல் டேஸ் நம்ம எடுத்துப்போம். ஒரு வருஷத்துக்கு 365 டேஸாக. ஸோ 365 டேஸ் நம்ம எழுதிடுவோம். 20 to 21 வந்துட்டு 1/7 வர்றவங்க டிசம்பர் 1 தான் லெஃப்ட் ஆகிறாங்க. ஸோ ஜூலையில் வந்துட்டு 31 அந்த ஃபுல் மந்த் எல்லா டேஸுமே நீங்கள் எடுத்துப்பீங்க. 31 ஆகஸ்ட்டில் 31 செப்டம்பர் 30 அக்டோபர் 31 நவம்பர் 30 டிசம்பரில் அந்த ஒரு நாள், ஏன்னா லெஃப்ட்டுன்னு சொல்லி டேட் கொடுத்துருந்தா அந்த டேட்டுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 155 டேஸ் வரும். ஸோ 365 + 155 டோட்டலாக நம்மளுக்கு 520 டேஸ் வரும். நம்மளுக்கு செகண்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் என்னது, 365 டேஸ் இல்லாட்டி அதுக்கும் மேலே இருக்கணும். ஸோ இது 365 டேஸ்க்கு மேலே இருக்கா. ஸோ சின்ஸ் மிஸ்டர் விஜய் ஸ்டேட் ஃபார் 520 டேஸ், தட் இஸ் மோர் தென் தி 365 டேஸ் இன் 4 ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர். அப்புறம் ப்ரீவியஸ் இயரில் நம்மளுக்கு 60 டேஸ்க்கு மேலேயே இருக்காரா. அண்ட் மோர் தென் தி 60 டேஸ் இன் தி ப்ரீவியஸ் இயர் ஹீ இஸ் அ ரெசிடென்ட். ஓகேவா, பேசிக் கண்டிஷன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் போவோம். அடிஷ்னல் கண்டிஷன்ஸில் 2 கண்டிஷன்ஸுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். 2 out of 10 years 10 வருஷத்தில் ஏதாவது 2 வருஷம் அவங்க கன்ஃபார்ம் இந்தியாவில் இருந்திருக்கணும். அதே மாதிரி 7 வருஷத்தில் 730 டேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எப்போதும் மற்ற சம்லாம் என்ன கொடுத்துருவாங்க, ஃபஸ்ட்டு டைம் இந்தியா விட்டு லெஃப்ட் ஆனாங்கன்னு சொன்னனால நம்மளுக்கு டேரெக்டாக 22 இயர்ஸ். இப்போ போன சம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த கேல்குலேஷனுமே கிடையாது, அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 22 வருஷம் அவங்க இந்தியாவில் இருந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கேல்குலேஷனே கிடையாமல் சின்ஸ் ஹி லெஃப்ட் இந்தியா ஃபார் தி ஃபஸ்ட் டைம் ஹீ சாட்டிஸ்ஃபைஸ் போத் தி அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்ன்னு போட்டோம். பட் இது அந்த மாதிரி சம் கிடையாது. ஃபாரினர் இந்தியாவுக்கே ஃபஸ்ட்டு டைம் வராங்க. ஸோ நம்ம இந்த 10 வருஷத்துக்குமே டேப்லர் காலம் மாதிரி போட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, 2023 to 2024 இதுதான் வந்துட்டு நம்மளோட ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 10 வருஷம். ஸோ 10 நம்பர்ஸ் எழுதிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பார்ட் மட்டும் நீங்கள் எழுதணும். ஓகேவா, 23னா 22 21 20 19 18 17 16 15 14 10 வரைக்கும் 2013 வந்துருச்சா. ஸோ இந்த பார்ட்க்கு அப்புறம் 24லேருந்து 23 22 21 20 19 18 17 16 15 14. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும்.
22 22 21 21 ஆர்டர் வைஸ் இருக்கா, 19 19 18 18 70 70 ஆர்டராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேல்குலேஷன்ஸ் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு இந்தியாவுக்கே அவங்க 2017 வந்துட்டு தொடர்ந்து 3 வருஷம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 3 வருஷம் அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 3 வருஷம் எந்த கேல்குலேஷனும் கிடையாதுமா, டேரெக்டாக நீங்கள் 365 days 365 days 365 days எழுதிட்டு இந்த வருஷத்துக்கு நம்ம போனதுக்கே கால்குலேட் பண்ணோம்ல, 2020 to 2021 வந்துட்டு 155 days. ஸோ 2020 to 21 155 days. இந்த 2022-23 நாட் இன் இந்தியா. ஸோ நாட் இன் இந்தியா இன்ட்டு மார்க் போட்டுருங்க, இல்லாட்டி நில்லுன்னு எழுதிட்டா போதும். ஓகே, ஸோ வெறும் இந்த 4 வருஷம் இருந்திருக்காங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன்ஸ் என்னது, 10 வருஷத்தில் ஏதாவது 2 வருஷம் இருந்தாலே போதும். இந்த 10 வருஷத்தில் இவங்க 4 வருஷமே இருக்காங்க, 4 years. ஸோ ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு என்னது, 7 வருஷத்தில் 730 days இருக்கணும். இந்த 7 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 7 yearsல 730 days இருக்கணும். இந்த 4 வருஷத்தில் இருக்க டேட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணால் 365 365 365 155 எல்லா டேட்ஸுமே ஆட் பண்ணால் 1250 days இருக்காங்க. மோர் தென் தி 730 daysே இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி எழுதணும், சின்ஸ் மிஸ்டர் விஜய் ஸ்டேட் மோர் தென் தி 2 years and more than the 730 days in preceding 7 years, he is a ordinary resident. Additional condition satisfy பண்ணியிருந்தா அவங்க ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு பேசிக் கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு, அடிஷ்னல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ்டர் விஜய் இஸ் அ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு டவுட்ஸ் வருதோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சம் போட்டு பார்த்துட்டு திருப்பியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலுமே பார்த்துட்டு விட்டுட்டா உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியாது. நீங்கள் ஒரு 2 sums இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த செம்மை வீடியோ பார்க்காம கொஸ்டினை மட்டும் பார்த்து நீங்கள் ஒரு ரஃப் நோட்டில் போட்டு பாருங்கள். நீங்கள் போட்டு பார்க்குறப்போ எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா சூப்பர். இல்லை எங்கேயாவது மிஸ்டேக்னால் திருப்பியும் ஆன் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு சம் போடணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். வீடியோ பார்த்தா மட்டும் புரியாது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அதை பாஸ் பண்ணிவிட்டு வெறும் புக்கை வச்சு ஆன்சர்ஸ் எதுவுமே பார்க்காம நீங்கள் பார்த்ததை மட்டும் வச்சு புரிஞ்சு நீங்கள் சம் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு லிட்டில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த கிளியர் ஃபார்மேட் வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன், இல்லாட்டி அது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.